இதில் வந்து பாழடைஞ்ச கிணத்தோரம் பேயடையும் புளிய மரம்னு ஒரு பாட்டு வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். 12 மணிக்கு உச்சி உருமத்தில வெளிய போகக்கூடாது. ம். பேய் பிடிச்சுக்கும். கிணத்த எட்டி பார்க்கக்கூடாது அந்த நேரத்தில. பாழடைஞ்ச ஒரு ஒரு கிணற பார்த்தீங்கன்னா, அச்சப்பட வேண்டியிருக்கும். வேப்ப மரம், புளிய மரம் இதெல்லாம் பார்த்த உடனே அங்க வந்து பேய்கள் தங்கியிருக்கும் அப்படின்ற ஒரு அமானுஷ்யமான பல விஷயங்கள் இருக்கும். அந்த சுடுகாட்டு எலும்பு, அது அந்த பக்கம் போறதுக்கு பயந்துகிட்டு போணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சென்னை மாதிரி நகரங்கள்ல, மாநகரங்கள்ல ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா, நீங்க கிராமப்புறங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 8, 9 மணி இரவு தாண்டிடுச்சுன்னா வேற உலகம் அது. வெளியில போறதுக்கு கூட அஞ்சுவாங்க. பெரிய மனிதர்களே, வயதானவர்கள் கூட வெளியில குழந்தைகள் மட்டும் இல்ல. எல்லாம் போறதுக்கு அஞ்சுவாங்க. அந்த உச்சி உருமத்தில வந்து பேய் நடமாடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ம். இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி ரொம்ப அதுபோல அந்த சுடுகாட்டு பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போதே அச்சப்படுவாங்க. அல்லது அங்க யாராவது தூக்கு மாட்டி செத்தாங்கன்னா, அந்த மரத்த கடக்கும்போது ஒரு அச்சம் இருக்கும். இந்த மாதிரி இந்த அமானுஷ்ய உணர்வுகளை எல்லாம் சேர்த்து அதில ஒரு பாட்டா வச்சிருக்கோம். அது ரொம்ப புடிச்ச பாட்டு எனக்கு.